வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? வாங்க நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தோட்டத்துலேயே இப்போ தாங்க இஞ்சி போட்டோம். அதுவும் நல்லாவே வந்துருச்சுங்க. ஷார்ட்ஸ்லேயே கூட போட்டிருப்பேன் பாருங்கள். இது பாருங்கள். எனக்கே இப்படியெல்லாம் இஞ்சி வருமா அப்படிங்கிறதே தெரியலைங்க. இல்லாட்டினா ஷார்ட்ஸில் போட்டதோடு விட்டுருப்பேன். சரி, இது லாங் வீடியோவிலேயே நம்மளுடைய கொஞ்சம் சந்தோஷத்தை அதே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி தாங்க போட்டிருக்கேன். எனக்கு இஞ்சி இதில் நம்ம வீட்லேயே நம்ம தோட்டத்தில் எடுத்தது ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க. அதை வச்சு கழுவி வச்சு பார்த்துக்கிட்டு இருந்தேங்க. இன்னொரு இதுவுமே இருக்குங்க. அதை அடுத்த டைம் அதை எடுக்கக்குள்ள காமிக்கிறேங்க. சரி, இதே ஒரு வாரத்துக்கு வருங்களா, அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சுங்க. அதை கத்திரிக்காய் செடி ரெண்டு மூணு கத்திரிக்காய் இருந்ததுங்களா. சரி, அதை அறுத்திட்டு வந்து தான் சரி குருமா மாதிரி வைக்கலாம். உருளைக்கிழங்கு ஒரு 2 இருந்ததுங்களா. சரி, குருமா மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இதை நீங்கள் கூட ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குதுங்க. எண்ணெய் போட்டுட்டுங்க, கடுகு போட்டுங்க, வெங்காயம் சின்ன வெங்காயம் தாங்க போட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் நல்லா நிறையாவே போட்டிருக்கேங்க. ஒரு 100-150 கிராம் இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. நான் 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமே அதை சும்மா அப்படியே 1-2 நசுக்கி போட்டால் போதுங்க. அரி கூட தேவையில்லைங்க. 1-2 நம்ம நசுக்கி போடணுங்க. ஆனால் கண்டிப்பாக இஞ்சி பூண்டு அதுவுமே நசுக்கி தாங்க. அதுவும் நல்லாலாம் அரைக்கலை. ஓரளவுக்கு 1-2 தாங்க அப்படியே நசுக்கி போட்டிருக்கேன். ஆனால் கண்டிப்பாக கொடை மிளகா இல்லைன்னா ஒரு பச்சை மிளகா 1-2 கூட போட்டுக்கலாங்க. ஆனால் இது 2ல் ஏதோ ஒன்று போடணுங்க. போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டு கொடுக்குது. நான் பச்சை மிளகா தான் இருந்தது அப்படின்னு சொல்லி 2 பச்சை மிளகா போட்டுக்கிட்டேங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் சீவிட்டு அரிஞ்சு வச்சுருந்தேங்களா, அதையும் போட்டாச்சுங்க. போட்டுட்டு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம செடியில் கத்திரிக்காய் இருந்ததுங்களா, அந்த பச்சை கத்திரிக்காய் தாங்க. அது ஒரு 2-3 இருந்தது. அதையும் அரிஞ்சு அதுக்கப்புறம் போட்டு ஒரு கொஞ்ச நேரம் அப்படியே கிண்டி விட்டோமாங்க, போதுங்க. அதுக்கப்புறம் உப்பு மஞ்சள் எல்லாம் சேர்த்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் இது கொஞ்சமாக 1 ஸ்பூனு கொத்தமல்லி தூளுங்க, ஒரு 1/4 ஸ்பூனு கறி மசாலு, சிக்கன் மசாலு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. இவ்வளோ தாங்க. கொத்தமல்லி தூள் ரொம்ப சேர்த்திடாதீங்க. அது ஒரு மாதிரி வேறு மாதிரி டேஸ்ட் ஆயிருங்க. 1 ஸ்பூனுக்கு மேலே போட வேண்டாங்க. அது போட்டு கொஞ்சம் நேரம் கிளறி கொடுத்தோமா போதுங்க. போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சும்மா தண்ணியுமே நான் அதிகமாக ஊற்றலைங்க. எல்லாம் சின்னதாக தானே உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அது வெந்துருங்க. ஒரு டம்ளர் 1.5 டம்ளர் அளவுக்கு தாங்க தண்ணி ஊற்றினேன். அவ்வளோதாங்க. தண்ணி ஊற்றி அதையே மூடி வச்சோமா போதுங்க. அதிலையே அது வெந்துருங்க. உருளைக்கிழங்கெல்லாம் சூப்பராக வெந்துருங்க. ஆனால் நம்ம என்ன தான் உள்ளார கேஸில் செஞ்சோமாலும் இந்த விறகடுப்பு மண் சட்டிக்கு இதே பொருள் தாங்க அங்கேயும் போடுறோம். ஆனால் இதோட டேஸ்ட்டு தனி தாங்க. விறகடுப்பில் இந்த மண் சட்டியில் செய்கிற டேஸ்ட்டு தனி தாங்க. அவ்வளோதாங்க. இப்படியே வேணுன்னா கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இதுவுமே டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கெல்லாம் அப்படியே சூப்பராக வெந்துருச்சுங்க. ஒரு மாதிரி இந்த திக்னஸ் இந்த இதே போதுன்னாலும் உப்பெல்லாம் பார்த்துட்டு கூட நம்ம இப்படியே இறக்கி வச்சுக்கலாங்க. ஆனால் நாங்கள் கொஞ்சம் இட்லி தோசைக்கும் வேணும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்களுக்கு வேணுங்க. சாப்பாடும் வச்சுக்கிட்டேங்க. எங்களுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதில் கொஞ்சம் தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கிட்டேங்க. ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துங்க அரைச்சி நான் பாலாக தாங்க ஊற்றினேன். தேங்காய் பால் தாங்க ஆட் பண்ணிவிட்டேன். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க. சும்மா ஒரு 2 கொதி வந்ததுன்னா மண் சட்டிங்கிறதுனால அதுலேயே கொஞ்சம் நேரம் இந்த சூட்லேயே இருக்குங்க. அதனால் நான் அதிகமாக கொதிக்க விடலைங்க. ஒரு கொதி வந்ததுமே இறக்கி வச்சுட்டேங்க. நம்ம செடி இது கொத்தமல்லி கீரை போட்டிருந்தேன் இல்லைங்களா. சரி, அதையும் பொரிச்சிட்டு 2-3 போட்டுடலாம் அப்படின்ட்டாங்க. அதையும் பொரிச்சிட்டு 2-3 கருவேப்பிலை தலையும் பச்சையாக போட்டுட்டேங்க.
அவ்வளோதாங்க, நம்மளுடைய குருமா ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.